பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. 40வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனம். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் தன்னை தூக்கி எடுத்ததை இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலே தாவீது சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இரட்சிப்பின் பாக்கியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தாவீது செய்த காரியம் என்ன? அதை தான் இங்கே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. கர்த்தர் எனக்கு செய்தது, கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை, இதை நான் மறைத்து வைக்கவில்லை, இதை நான் ஒளித்து வைக்கவில்லை, இதை நான் அறிவித்தேன். நன்றியுள்ளவனின் அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த காரியங்களை தனக்குள்ளே மறைத்து வைக்க மாட்டான். அதை அவன் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். யார் அவனிடத்தில் பேச வந்தாலும் அவன் கர்த்தர் தனக்கு செய்ததை சொல்லிக்கொண்டே இருப்பான். எவ்வளோ பெரிய நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். எத்தனை பேரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், விசேஷமாய் கர்த்தர் நம்மை ரட்சித்த அனுபவத்தை நாம் எத்தனை பேரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் கை தூக்குறோம். எப்படி கர்த்தர் நம்மை ரட்சித்தார் என்று நம்மை சார்ந்தவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறோமா? நம்ம கூட பழகிறவங்க கிட்ட சொல்லியிருக்கிறோமா? அவருடைய நீதி, அவருடைய உண்மை, அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம். நான் ரட்சிக்கப்பட்டு, நான் பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு வாழ காரணம் தாவீது சொல்லுகிறார். உம்முடைய நீதி, உம்முடைய சத்தியம், உம்முடைய இரட்சிப்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய உண்மை. என்னுடையதென்று ஒன்றுமே இல்லை, எல்லாமே உம்முடையது. இதை நான் மறைத்து வைக்கவில்லை, இதை நான் ஒளித்து வைக்கவில்லை. பிரியமானவர்களே, நன்றி உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்ததை உங்கள் கூட பேசுகிறவங்க, உங்கள் கூட பழகிறவங்க கிட்ட சொல்லுங்கள். 6000 பிசாசுகள் பிடித்த அந்த வாலிபனை கர்த்தர் குணமாக்கி அவன் சுஸ்தமடைந்த பிறகு, ஆண்டவரே, நான் எப்போவுமே உங்கள் கூட இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்குறான். அப்பொழுது இயேசு அவனிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று, நான் உனக்கு செய்தேன்லப்பா, இதை உன் கூட இருக்கிறவங்க, உன் இனத்தார், உன் வீட்டார் எல்லாரிடத்துல போய் சொல்லு. இவன் அவர்களிடத்தில் மட்டுமல்ல, இன்னும் யாரெல்லாம் பார்க்குறானோ, தன் பட்டணத்தில் யாரெல்லாம் பார்க்குறானோ எல்லாரிடத்திலும் போய் சொல்லுகிறான். ஏன்? கர்த்தர் தனக்கு செய்தது பெருசு. கர்த்தர் செய்த நன்மையை பெரிதாய் பார்க்கிறவர்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் அதை அடக்கி கொண்டிருக்க முடியாது. நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர், இன்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் சமூகத்தில் நிற்க காரணம் உமது நீதி, உமது சத்தியம், உமது கிருபை, உமது உண்மை. எங்களுடையதென்று ஒன்றுமே இல்லை. இவைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு பாராட்டி எங்களுக்கு இந்த பெரிய ரட்சிப்பை கிருபையாய் கட்டளையிட்டீர். இதை நாங்கள் எங்களுக்குள்ளே மறைத்து வைக்காமல் மற்றவர்களுக்கு தெரிவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய துதியை பிரஸ்தாபப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.